வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு லோ பட்ஜெட்டில் 4G மொபைல் போகோ C65 மாடல் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது 4 128 வேரியண்ட்டு, இதிலே 6 128, 8 256ங்கிற வேரியண்ட்லாம் இருக்குது. கொஞ்சம் காஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல வாங்கிக்கோங்க. இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா போகோ பிராண்டிங் போட்டிருந்தாங்க. மேலே அதோட பில்லு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. பின்னாடி அதோட ஹைலைட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. 50 MP கேமரா, 18 வாட்ஸ் சப்போர்ட்டு அப்படி எல்லாமே போட்டிருந்தாங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர சார்ஜர் 10 வாட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே மொபைல் தான் இருந்தது. இது ப்ளூ கலர் வேரியண்ட்டு. இதிலே க்ரீன் அண்ட் பிளாக் இருந்துச்சு. ஸோ ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. ஸோ அந்த மாடல் எடுத்தோம். இப்போ மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஒரு சின்ன பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸுக்கு பின்னாடி சிம் எஜெக்டரு, உள்ளே குவிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை தனியாக வச்சுட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு டைப் சி கேபிள். அப்புறம் சார்ஜிங் ஹெட் இருந்துச்சு. இது 10 வாட்ஸு. மொபைல் 18 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும் அப்படின்னா தனியாக தான் வாங்கிக்கணும். மற்றபடி பாக்ஸில் வேறு ஒன்றும் கொடுக்கல. ஒரு சிலிக்கான் கேஸ் இருக்கும், அது மிஸ் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் 7000 பட்ஜெட்டில் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. இப்போ மொபைலை பூட் பண்ணிக்கலாம். பூட் பண்ணும்போது நிறையா பர்மிஷன் இருக்கும். அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்ஸ் வராது. நான் எதுவும் ஆஃப் பண்ணல, வீடியோக்காக வேகமாக அதை பூட் பண்ணி உங்களுக்கு காட்டுதேன். முன்னாடி 8 MPயில் ஒரு செல்ஃபி, சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே, 2 சிம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, வால்யூம் கீ இருந்துச்சு. பின்னாடி 50 MP கேமரா, 2 MP, அப்புறம் ஒரு ஏஐ லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளாஷ் இருந்துச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட்டு, மைக்கு, ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இதில் 2L ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கிடையாது. மேலே ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருந்தாங்க. ஸோ மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.7 இன்ச்சில் நல்ல பெரிய டிஸ்பிளே. அதோட பெசல்ஸும் சின்னும் அதிகமாக இருக்கிறதுனால மொபைல் ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. இதில் டிஸ்பிளே 600 நெட்ஸ் கொடுத்ததுனால ரொம்ப பிரைட்டாகவே இருந்துச்சு. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. என்ன வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருந்தாங்க, பஞ்ச் ஹோல் கொடுக்கல. ஆண்ட்ராய்டு 13, MIUI 14 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி 13C அப்படியே ஃபுல்லாக டிட்டோவாக காப்பியாக இருந்துச்சு. இதுக்கு கவர் டெம்பர் வாங்கும்போது கூட ரெட்மி 13C தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா 4GB + 2GB விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருந்தாங்க. அது போக நிறைய தேவையில்லாத அப்ளிகேஷன் இருந்துச்சு. அதை நம்ம ஈஸியாக அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் 4G மொபைல் வாங்கணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை கூட ஒரு 2000 2500 போட முடியும் அப்படின்னா இதே போக்கோல M6 Proன்னு 5G மொபைல் இருக்குது, அதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.